பிரான்சில் பொது செலவினங்களை குறைக்கும் நோக்கில் நிதி ஆய்வகம் மற்றும் சமூக விவகார ஆய்வகம் இணைந்து ஒரு புதிய அறிக்கையை சமர்ப்பித்துள்ளன. பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னுவின் உத்தரவின் பேரில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனால் 10 ஆண்டுகளுக்குள் சுமார் 4.2 மில்லியன் யூரோக்களை சேமிக்க முடியும் என்று இந்த ஆவணம் கூறுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய பரிந்துரைகளில் ஒன்றாக 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய உயர்வு முறை மாற்றப்பட உள்ளது. தற்போதுள்ள 10% ஓய்வூதிய உயர்வுக்கு பதிலாக நிலையான தொகையாக மாதந்தோறும் 125 யூரோக்கள் வழங்கப்படலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் மூலம் 10 ஆண்டுகளில் சுமார் 1.1 பில்லியன் யூரோக்கள் வரை சேமிக்க இயலும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது ஓய்வூதியத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க பெரிதும் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய முறை அதிக ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் நீண்டகாலம் பணியாற்றிய ஆண்களுக்கும் சாதகமாக உள்ளது. ஆனால் இந்த புதிய நிலையான தொகை முறை குறைந்த வருமானம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக பலனை தரும். அதுக்கமைய குறைந்த வருமானம் பெறும் அடிமட்ட 40% பயனாளிகளின் ஓய்வூதியம் அதிகரிக்கக்கூடும். அதே சமயம் மிக அதிக ஓய்வூதியம் பெறும் மேல்மட்டத்தில் உள்ள 20% கிடைக்கும் லாபம் குறைவாகவே இருக்கும். இந்த மாற்றங்கள் குறித்த இறுதி முடிவுகள் எவையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. எனினும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் சமூக பாதுகாப்பு நிதியளிப்பு சட்ட மூலத்தில் இந்த பரிந்துரைகள் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.